உங்கள் அபி சமையல். இன்றைக்கி வந்து உருண்டை குழம்பு வைக்கலாமா. கடலப்பயிறு போட்டு ஃபஸ்ட்டு கடலப்பயிறு ஒரு கிண்ணம் போட்டுக்கிறேன். இதை நல்லா கழுவின்னு வந்துடலாமா. நல்லா கழுவி வச்சு அது ஒரு காஞ்ச கொஞ்சம் சோம்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாமா. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு பாருங்க. நல்லா கொதிக்கக்குள்ள ஒரு ஒரு உண்டையாக போட்டுக்கலாம். எடையடே போட்டுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்குள்ளேயே நம்ம போட்டோம்னா குழம்புலாம் மொண்டு அது மேலே ஊற்ற தேவையில்ல. அதுவாக நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கிண்டி கிண்டி விட்டுடலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். பாருங்கம்மா, உண்டெல்லாம் வெந்த உடனே எல்லாமே மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும், ஒரு 1/4 ஸ்பூனு நாட்டு சர்க்கரையாவது இல்லை வெள்ளை மாதிரி போட்டுங்க. டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லா. நல்லா உண்டே நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதாம்மா, எடுத்து சேவ் பண்ணு. குழம்பு ரெடி ஆகிடுச்சுமா. சாப்பாட்டு மேலே ஊற்றி பரிமாற வேண்டியதான். சூப்பராக இருக்கும். நீ செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. கடலப்பயிறு நல்லா ஊறிடுச்சு. அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அது கூட பூண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம். கொரப்பாக அரைச்சிடணும். கொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டோமா. இந்த மாதிரி அரைச்சா போதும். இது கூட கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலை போட்டுடலாம். இந்த உண்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமா. ஏன்னா குழம்புல வந்து உப்பு போடுவோம் நம்ம. இதை மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் உண்டை பிடிச்சிட்டோமா. இதை எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே பொரிஞ்சிச்சு. சின்ன வெங்காயத்தில் வச்சா நல்லா இருக்குமா அந்த குழம்பு. இது கூட உப்பு சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரணும். எந்த அளவுக்கு செவந்து வருதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு. வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. அது கூட ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கணும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். குழம்பு தூள் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா 4 ஸ்பூன் போட்டுங்க. காரம் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா 3 ஸ்பூன் போட்டுங்க. புளி கரைசலை ஊற்றிக்குவோமா. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கிறோம். ரொம்ப புளி வேணாம், தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறோம். அதனால் சுத்தமான புளி ஊற்றிக்குவோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் குழம்பு, அப்போ தான் அந்த உண்டைங்க போட்டு வேக வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ மூடிடலாமா. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு பாருங்க. நல்லா கொதிக்கக்குள்ள ஒரு உண்டையாக போட்டுக்கலாம். எடையே போட்டுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்குள்ளேயே நம்ம போட்டோம்னா குழம்புலாம் மொண்டு அது மேலே ஊற்ற தேவையில்ல. அதுவாக நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுடலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். பாருங்கம்மா, உண்டெல்லாம் வெந்த உடனே எல்லாமே மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும், ஒரு 1/4 ஸ்பூனு நாட்டு சர்க்கரையாவது இல்லை வெள்ளை மாதிரி போட்டுங்க. டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லா. நல்லா முடியும், நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதாம்மா, எடுத்து சேவ் பண்ணு. குழம்பு ரெடி ஆகிடுச்சுமா. சாப்பாட்டு மேலே ஊற்றி பரிமாற வேண்டியதான். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு.